சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு வெரி ரேர் காயின்ஸு. இது வந்து காப்பர் நிக்கல்ல 2வது டைப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றது இன்னைக்கு வாங்கவே முடியாது. அதெல்லாம் இன்னைக்கு தாண்டிருச்சு. இது வந்து 2வது பீஸ் இது. 3வது பீஸ் இருக்குது. 3வது பீஸ் இன்னைக்கு ரூ. 5000 யூஎன்சி இருந்தன்னா ரூ. 7000 நல்ல கண்டிஷன் இருந்ததுன்னா ஒரு ரூ. 5000 குடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா இதுல 2வது அந்த ஃபர்ஸ்ட்டு காயினு வாங்க முடியாது. ஏன்னா அதுல ரூ. 1,00,000 மேல போகுது. 2வது காயினு வாங்கலாம். ஆனா நல்ல கண்டிஷன்ல வாங்கணும்னா ரூ. 5 ஒரு ரூ. 5,000 போடணும். இது நடுவுல இருக்கிற காயின்ஸ் இது. வெரி டிமாண்டு இப்ப கிடைக்கவே மாட்டேன்து. இன்னைக்கு ஒரு பீஸ் வந்து சேல்ஸ் குடுத்துக்கிறேன். வீடியோ மட்டும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன காயின்ஸு, எந்த மாரி காயின்ஸ்ன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். வெரி டிமாண்ட் காயினு. மிஸ் பண்ணாதீங்க. முழுசா பாருங்க. அப்படியே வீடியோ புடிச்சதுன்னா, ஒரு லைக் போட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த மாரி காயின்ஸுங்கெல்லாம் நம்ம வந்து டெல்லி, மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூரு இந்த மாரி அதர் ஸ்டேட்லேருந்து தான் இந்த காயின்ஸுங்க இந்த கண்டிஷன்ல நான் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு காசு செலவு பண்ணி உங்க வீடியோ காட்டுறதுக்காகவே நெறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த மாரி காயின்ஸ் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் பேசுறேன். ஏன்னா, அந்த அளவு முக்கியமான காயின்ஸு. உங்ககிட்ட இருந்தான்னா, கண்டிப்பா நான் வாங்கிக்குவேன். பாருங்க. இந்த வருஷம் என்ன மின்ட்டு கிளியரா காட்டிர்றேன். அந்த மாரி இருந்தன்னா எனக்கு குடுங்க. அப்படியே இந்த காயின்ஸ் யாருக்கானா வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஃபோன் நம்பர் குடுத்துர்றேன். ஃபோன் பண்ணி தயவு செய்து கேளுங்க. அதே மாரி இது கமெண்ட்ல வந்து ஃபோன் இது வெல கேட்காதீங்க. நீங்க வந்து டைரக்ட்டா ஃபோன் நம்பரே குடுத்துர்றேன். நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவேன். கேளுங்க. உங்களுக்கு புடிச்சா வாங்கிக்கங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது டிமாண்ட் காயின்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு பீஸ் கூட கிடைக்க மாட்டேன்து. இந்த கண்டிஷன்ல இந்த காயின் கிடைக்கிறது ரேரு. வெரி ரேர். என்ன காரணம்னா, என்னடா இவ்வளோ நேரம் இதுக்கு பேசுறாங்கன்னு நெனச்சுக்காதீங்க. இந்த காயின் வந்து எப்படி அ விஜய் மாரி, நடிகர் விஜய் மாரி இந்த மாரி ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் ஒரு ஒரு காயின்ஸ் பத்தி ரஜினி, அஜித் இந்த மாரி இந்த ஃபீல்டு காயின்ஸ்ன்னு பொறுத்தளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு அரிதா கிடைக்குதோ, அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்டாராவே வைக்கலாம். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஃபிலிம் ஸ்டார்ல ஒருத்தர் வந்து இப்போ விஜய்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு இது வந்து காயின்ஸுங்க. இது ஒரு அரிதான பொருளு. இப்ப டிமாண்ட் இன்னைக்கு இந்த காயின்ஸ்க்குலாம் டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இருக்கும்போது சேல்ஸ் பண்ணிக்கலாம். டிமாண்ட் இறங்கி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இது டிமாண்ட் இறங்காது. சான்சஸ் இல்ல. ஏன்னா, இது அந்த அளவுக்கு அரிதான காயினு. ஏன்னா, இதுவரைக்கும் அந்த அளவுக்கு பார்க்க முடியல இந்த காயின்ஸ். டீலருங்களே இது வந்து வெளிய எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்கள்ட்ட இருந்தாலும் இந்த காயின்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு பொக்கிஷமா தான் வைக்கிறாங்க. கருத்து போய் அதாவது கலரா கருத்து போய் இருந்தாலும், ம் அதே அந்த அளவுக்கு விலை போகும். அது என்ன காயின்ஸ்ன்னு பார்த்துடலாங்க சார். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனச்சுக்காதீங்க. இது வந்து அந்த அளவுக்கு அரிதான காயினு. பார்த்துக்குங்க. இந்த கண்டிஷன்ல கிடைக்கிறது வெரி ரேரு. 1989 எழுத்துங்கள்லாம் கிளியரா தெரியுது. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. அதுவும் வாங்கி கலெக்டருங்க. அப்படியே வச்சதுனால இந்த கண்டிஷன் கிடைக்கிறதே வெரி ரேரு. ஜூம் பண்ணி பார்த்துடலாம். என்ன மின்ட்டுன்னு கூட உங்களுக்கு காட்டிடுறேன். வருஷம் தேய்மானம் ஆவல. ஸ்டார் 5 மூலை இருக்கிற மாரி நல்ல கிளியரா ஸ்டார் தெரியுது பார்த்துக்குங்க. காயின்ஸு எந்த அளவுக்கு அச்சா அடிச்சிருக்கிற மாரி கண்டிஷன்ல அப்படியே இருக்குது பார்த்துக்குங்க. இது வந்து வெரி டிமாண்ட் காயின்ஸு. அதனால தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கானா தேவைப்பட்டுச்சுன்னா, ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த சைடு பார்த்துடலாம். அசோக் சின்ன மூஞ்சி கிளியரா கண்ணு, கிண்ணு ஏன்னா சில காயின்ஸுங்கள வருஷமே தெரியாது.
ஸ்டாரு லைட்டா தெரியும். இங்க பாருங்க எழுத்து கிளியரா அசோக சின்னம் சக்கரா தெரியுது. எழுத்தெல்லாம் நல்லா கண்டிஷனா இருக்குது. சிங்கவோட அ சிங்கோட கிளியர்னஸ் பாருங்க. அந்த அளவுக்கு கிளியரா இந்த கண்டிஷன்ல இந்த காயின் கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. அந்த அளவுக்கு நான் காசு குடுத்து தான் இது வாங்கியிருக்கிறேன். ஏன்னா, வித்தா உங்களுக்கு, விக்கலன்னா எனக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பீஸ் கூட எனக்கு இதுவரைக்கும் நான் என்ன நெறைய எத்தனையோ காயின்ஸ் ரேர் புடிச்சேன். ஆனா இது புடிக்கிறதுக்கு நானு வந்து 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டுருப்பேன். ஏன்னா, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. சில டீலருங்க இது தரமாட்டேன்றாங்க. ஏன்னா, இந்த காயின்ஸே காட்ட மாட்டேன்றாங்க. ஏன்னா, இது வந்து அந்த அளவுக்கு அமைதியா அப்படியே ரேட் ஏறிட்டே இருக்குது இந்த காயின்ஸு. மிஸ் பண்ணாதீங்க. வருஷத்தெல்ல பாருங்க. 25 பைசா எப்படி எழுதியிருக்குது பாருங்க. இங்கிலீஷ் லெட்டர் பாருங்க. வருஷம் கூட தேய்மானம் ஆவல. ஸ்டார் கிளியரா தெரியுது. ஒரே ஒரு பீஸ் இருக்குது. உங்களுக்கு புடிச்சதுன்னா, இந்த கண்டிஷன்லயே கேளுங்க. ஏன்னா, இது அந்த அளவுக்கு அமௌண்ட் குடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா, இது வந்து ரொம்ப வெரி வெரி ரேரு. உங்கள்கிட்ட 25 பைசா லாட் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க. பாருங்க. உட்காந்து ஒரு பொறுமையா லென்ஸ்ல இந்த மாரி 1989 ஸ்டார் இருக்குதான்னு முக்கியமா ஸ்டார் இருக்கணும். இருக்குதா பாருங்க. இருந்தானே எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா நான் வாங்கிக்குவேன். நான் எந்தெந்த காயின்ஸ் டிமாண்ட் அதிகமா இருக்குதோ, அந்த காயின்ஸ நான் வீடியோல காட்டி, இந்த மாரி காயின்ஸ் இங்க இருக்குது. இந்த மாரி நோட்டுங்க இருக்குதுன்னு சொல்லி, உங்கள்கிட்ட கேட்டு நான் வாங்குறேன். ஏன்னா டீலர்கிட்ட நான் போட்டு கேட்டு வாங்கி, மக்களுக்கு நான் வந்து விக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பிரைஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து வந்தேன்னா, நான் இன்னும் ஒரு 1000, 2000 கம்மி பண்ணி கூட குடுக்கலாம். ஆனா இது வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஏன்னா நல்ல கண்டிஷன் கிடைக்கல. அதனால இந்த கண்டிஷன்லயே நான் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து வந்த காயின் இது. அவ்வளோ சீக்கிரம்ல இங்கேயும் நான் பார்க்க முடியல. யாரானா டீலருங்க, அ சரி எனக்கு குடுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா என் ஃபோன் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த காயின் அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா நான் வாங்குவேன். உங்களோட பிரைஸ் அதே மாரி அனுப்பிச்சு விடுங்க. 1989 ஸ்டார் பார்த்துக்குங்க. நல்ல கண்டிஷனா இருந்தான்னா, கண்டிப்பா நான் வாங்குவேங்க சார். நீங்க உங்கள்கிட்ட மக்கள்கிட்டயும் இந்த மாரி காயின் இருக்குதா? 25 பைசால இந்த மாரி 1989 ஸ்டார் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இருந்ததுன்னா, எனக்கு WhatsAppல அந்த காயின்ஸோட ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க. பேசலாம். உங்களுக்கு புடிச்சதுன்னா, அந்த ரேட் குடுத்து நீங்க வாங்கிக்கலாம். இல்ல டைரக்ட்டா வந்து நீங்க எடுத்து வந்து குடுங்க. நான் வீடியோல உங்களோட பேஸ போட்டு, என்னோட பேஸ் கூட போட்டு, உங்களுக்கு நான் அந்த காயின் இவரு எடுத்து வந்து குடுத்தாருன்னு கூட நான் வந்து சேனல்ல வந்து நானு இது பண்ணிக்கிறேன். ஏன்னா, இருந்தாலும் அந்த அளவுக்கு டிமாண்டான காயின்ஸ். உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்து வந்து குடுங்க. நான் பேசலாம். உங்களுக்கு புடிச்சிருந்தா அந்த அமௌண்ட் குடுத்து நான் வாங்கிக்கிறேன். சார் ரொம்ப பேசிட்டேன்னு நெனச்சுக்காதீங்க. ஏன்னா, இது அந்த அளவுக்கு அரிதான பொருளு. அந்த கெடைக்க மாட்டேன்து. அந்த அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசுறேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமான காயின்ஸ். இப்ப பாருங்க, ரூ. 2 நோட்டு ஒண்ணு கேட்டேன். கெடைக்கல. இன்னும் கூட கெடைக்கல. 800 பேர் பக்கமா வீடியோ பார்த்துட்டாங்க. அதே மாரி 5 பைசா கேட்டேன். 1965 ஸ்டாரு. 2 பேரு என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் பெங்களூரு. அவரு வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டாரு. இருக்குது. 1ஓ 2 பீஸ வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட நானு அடுத்த வாரம் போயி அவர் கூப்பிட்டான்னா, நான் போய் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இல்லன்னா அவரே எடுத்து வந்து குடுப்பாரு. ஆனா, இன்னொன்னு என்னன்னா, அ ஒரே பீஸ் தான் அந்த 5 பைசா எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனா, இது எத்தனை பேர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுறீங்களோ, ஆ நானு அது கூட வீடியோல நான் சொல்லிருவேன். ஒரு பீஸ் கூட எனக்கு கிடைக்காது. இதுவரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு காயின்ஸ் கேட்கிறேன்னா, அதோட டிமாண்ட் யாரும் தரமாட்டேன்றாங்க. அதனால உங்ககிட்ட இந்த காயின்ஸ் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணுங்க. இருந்தா குடுக்குற மாரி இருந்ததுன்னா எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க. நீங்களே டைரக்ட்டா வந்து குடுத்துட்டு கூட வாங்கிக்கலாம். காசு நான் பேசுன அமௌண்ட் உங்களுக்கு குடுத்துடுறேன். சார் வீடியோ புடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது நான் என்ன ரேர் காயின்ஸ் இப்ப மார்க்கெட்ல வந்து டிமாண்டா போயிட்டு இருக்குது.
அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் குடுக்குறதுன்னு இல்ல. ஃபோட்டோல காட்ட மாட்டேன். அந்த காயின்ஸ நான் விலைக்கு வாங்கிட்டு தான் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கிறேன். ஒரு காயின்ஸா இருந்தாலும், நோட்டா இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வீடியோ முழுசா பாருங்க. அப்படியே இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் இந்த மாரி காயின்ஸ் இருக்குது. எல்லா காயின்ஸும் விக்காது சார். சில காயின்ஸுக்கு மட்டும் வாங்குறதுக்கு கலெக்டருங்க வெயிட் பண்ணுவாங்க. அததான் நான் இவ்வளவும் எல்லா வீடியோலும் சொல்லுவேன். அதே மாரி மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கும்போது சேல்ஸ் பண்ணிக்கிட்டா தான். இதுவும் தங்க ரேட் மாரி தான். ஏறும், இறங்கும். கலெக்டர் கிட்டேருந்து ஒரு காயின் வெளிய வரலன்னா, மார்க்கெட் ரேட் ஏறிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாரி மார்க்கெட்ல எல்லா காயின்ஸும் ஒட்டுக்கா வந்துச்சுன்னா, மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க விக்க முடியாது. வித்தா தர ரேட்டுக்கு தான் விப்பாங்க. ரேட் போகும்போது வித்து காசாக்கிக்கங்க. என்னோட இது அனுபவத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எந்தெந்த காயின்ஸ் டக்குன்னு ஏத்துறாங்கன்னு சொல்ல முடியல. ஆனா இதெல்லாம் டிமாண்டான காயின்ஸ். ஒரு பீஸ் கூட நான் இன்னும் பார்க்கல. இது ஜெய்ப்பூர்லேருந்து வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். மிஸ் பண்ணாதீங்க. எந்த காயின்ஸ் நான் காட்டுறேனோ, அந்த காயின்ஸ் மேல நீங்க கவனம் குடுங்க. சில காயின்ஸுங்க வெரி, வெரி டிமாண்ட் தான். நான் அந்த அளவுக்கு ரொம்ப வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த காயின்ஸ் டிமாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷன் பண்ணி வைக்கிறதுன்னா, கலெக்ஷன் பண்ணி வைங்க. தப்பே இல்ல. இல்ல டிமாண்ட் இருக்கும்போது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உங்களோட பிரைஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா, கண்டிப்பா நான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அடுத்தது என்ன காயின்ஸு விலைக்கு போயிட்டு இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற எதனா காயின்ஸு வாங்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்து ஒரு லைக்குன்னு போடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சார்.